அரசு பணியிடங்கள் 4 லட்சம் காலியாக இருக்கின்றது, அதை நிரப்பப்படும் என்று அந்த அரசு ஊழியர்களை ஏமாற்றி இளைஞர்களை ஏமாற்றி வாக்களி பெறுவதற்காக அந்த அறிவிப்பை கொடுத்தாங்க. செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவின் தேர்தல் அறிக்கை அனைத்தும் பொய் என கூறி விமர்சனம் செய்துள்ளார். அதாவது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அரசு பணியிடங்கள் 4 லட்சம் காலியாக இருக்கின்றது, அதை நிரப்பப்படும் என்று அந்த அரசு ஊழியர்களை ஏமாற்றி இளைஞர்களை ஏமாற்றி வாக்களி பெறுவதற்காக அந்த அறிவிப்பை கொடுத்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 2021 ஆட்சிக்கு வந்த பிறகு இப்பொழுது 2025 நிதி அறிக்கையில தெரிவிச்சாங்க 50,000 பேர்களுக்கு தான் புதிதாக வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது அவருடைய செய்தி. ஆக 4 லட்சம் காலி பணிகளை இதுவரை நிரப்பவில்லை, அது கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. அது மட்டுமல்ல, இந்த 4 ஆண்டுல கிட்டத்தட்ட ஓய்வு பெற்றோருடைய எண்ணிக்கை அதிகம். 2 மாசத்துக்கு முன்பு கூட ஒரே மாதத்தில் 20,000 பேர் அரசுடைகள் இன்னைக்கு பணி வைப்பிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த 4 ஆண்டுல சுமார் 75,000க்கும் மேற்பட்டவர்கள் பணி வைப்பிட்டு இருக்கிறாங்க. அப்படி இந்த 4 ஆண்டு காலத்துல இவருடைய ஆட்சியில திமுக ஆட்சியில வெறும் 50,000 பேருக்கு தான் பணி வழங்கப்பட்டிருக்கிறது அவருடைய அறிக்கையில. அப்படி என்றால் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை ஒரு பொய் அறிக்கையா தான் பார்க்க முடியாது. அதிமுக ஆட்சி இருக்கின்ற போது நீண்ட காலமாக தூர் வாரப்படாமல் இருந்த அணைகள் எல்லாம் தூர் வாரத்துக்கு நடவடிக்கை எடுத்தோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.